السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லது வெற்றி பெற்று விட்டான் என்ற நிலை உறுதியாக வேண்டும் என்றால் அவன் போதிய அளவிற்கு நன்மைகளுடன் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யார் இயன்ற அளவு நற்காரியங்களை செய்து அதிகமான நன்மைகளை சுமந்தவர்களாக அல்லாஹுவை சந்திக்கின்றார்களோ அவர்களுடைய மறுமை நிலை நலமானதாகவும் வளமானதாகவும் இருக்கும் என்பது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் விளங்கக்கூடிய உண்மை. நன்மையை கொண்டு ஒரு மனிதன் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அதை எப்படியெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்றால், திருக்குர்ஆனுடைய 22வது அத்தியாயம் 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன், நல்ல செயல்களை செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் வெற்றி என்ற வாசகம் பயன்படுத்தப்படுகிறதோ அதுவெல்லாம் மறுமை வெற்றியை குறிக்கக்கூடியவை. வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன், நன்மையை செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதே கருத்துள்ள பல வசனங்களை நாம் திருக்குர்ஆனிலே பார்க்கின்றோம். 7வது அத்தியாயம் 8வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 23வது அத்தியாயம் 102வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். 101வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாருடைய நன்மையின் எடை கனத்து விடுகிறதோ அவர் திருப்தியான வாழ்வை அடைந்து கொண்டார். மறுமையின் வெற்றிக்கு எந்த வாழ்வு அடையாளமாக சொல்லப்படுகிறதோ அந்த திருப்தியான வாழ்வை ஒருவர் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய நன்மையின் எடை கனத்திருக்க வேண்டும் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அன்பிற்குரியவர்களே, வெறும் நன்மையை மட்டும் என்று சொல்லாமல் இன்னும் அதை விளக்கமாக 73வது அத்தியாயம் 20வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா துகத்திமு லிஅன்ஃபுசிகும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், நீங்கள் எதை முற்படுத்தி வைக்கிறீர்களோ, என்ன காரியங்களை எல்லாம் செய்து அவற்றை அல்லாஹ்விடம் அனுப்புகிறீர்களோ அவற்றை நீங்கள் மறுமையிலே பிரதிபலனாக பெற்றுக் கொள்வீர்கள். எது மறுமை வெற்றிக்கு தேவையோ அதை நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுதே செய்து முற்படுத்தி அனுப்பி வைத்தால் அதை நீங்கள் அல்லாஹ்விடம் கூலியாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேறொரு கோணத்திலும் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எந்த அளவிற்கு ஒருவரால் எது இயலுமோ பெரும் அளவிலான நன்மைகளை செய்ய முடியவில்லை, அவருடைய உடல் ரீதியாக பொருள் ரீதியாக அவரால் சிறிய அளவிலான நன்மைகளை தான் செய்ய முடிகிறது, அது எந்த வகையிலும் பயனற்றதாகி விடுமா? அப்படி அல்ல. 99வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையா, அணுவளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அதுவும் அங்கே உங்களுக்கு கிடைக்கும், அதை கூட நீங்க வீணாக்கிட முடியாது, அதை கொண்டு கூட உங்களுக்கு பயன் ஏற்படும் என்றெல்லாம் திருக்குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உலகத்தில் வாழும் காலத்தை ஒரு அவகாசமாக பயன்படுத்தி நன்மைகளை செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, மறுமை வெற்றிக்கு நன்மைகள் அவசியம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அதற்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 6வது அத்தியாயம் 160வது வசனத்தில், மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, நீங்கள் ஒன்று செய்தால் அது போன்று உங்களுக்கு 10,
அடியானுடைய பலகீனத்தை அல்லாஹ் அறிந்தவன் என்பதற்கான அடையாளமாக நன்மையையும் செய்ய வேண்டும், அதற்கான அவகாசமும் அவனுக்கு மிக குறைவு, அதற்கு இயலாதவனாக பலகீனமானவனாக இருக்கிறான், சில நேரங்களில் செய்ய வாய்ப்பிருந்தும் தன்னுடைய சோம்பல் தனத்தால் அதை விட்டு விடுகிறான், அதை காரணமாக காட்டி அவன் மறுமையில நட்டமானவனாக ஆகிவிடக் கூடாது என்பதை உணர்த்தும் விதமாக, தான் கருணையாளன் என்பதையும் வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பை தருகிறான். நீ ஒன்று செய்தால் அதுபோன்று உனக்கு 10 நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கான வாசல்களை திறந்து கொடுக்கிறான். அதே போன்று சில குறிப்பிட்ட காலங்களை அதிகமான நன்மைகளை பெறுவதற்குரிய வாய்ப்புகளாக, சில குறிப்பிட்ட காலங்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு கூடுதல் கூலி தரக்கூடிய ஒரு ஏற்பாட்டையும் அல்லாஹ் செய்கிறான். அப்படி அல்லாஹுவால் செய்யப்பட்ட ஏற்பாடுகளில் ஒன்றுதான் வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். அந்த நாட்களை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அந்த நாட்களை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட சுப செய்திகள் என்னென்ன, அதை யார் யார் எப்படி எப்படி எல்லாம் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும், அதில் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், அடியானுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், அவற்றை கொண்டு அந்த நாளை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், அந்த நாள் தொடர்பாக மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் என்னென்ன என்பது பற்றிய தொகுப்பைத்தான் அந்த 10 நாட்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த வார ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆனுடைய 89வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலயாலின் அஷ்ர், அந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக. எந்த 10 இரவுகள்? திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் தேடி பார்க்கும் பொழுது அந்த 10 இரவுகள் இந்த 10 நாட்களை தான் குறிக்கிறது என்பதற்கான நெருக்கமான ஆதாரங்களை நாம் காண முடிகிறது. உண்மையான விளக்கத்தை அல்லாஹ்வே அறிந்தவன். லைலத்துல் கத்ரை சிலர் சொல்லுவார்கள் ரமலானுடைய கடைசி 10 நாட்களை அது குறிக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஹதீஸில் அப்படி ஒரு விளக்கம் இல்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசி 10 நாட்களை பொறுத்தவரை அவற்றில் உள்ள ஒற்றைப்படையை தான் சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஒலையாலின் அஷ்ர், இந்த அந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய 10 இரவு என்பது ரமலானுடைய கடைசி 10 அல்ல. அப்படி என்றால் வேறு எந்த 10 நாட்களை அது குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது இதற்குத்தான் நெருக்கமான கருத்தாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ் நாடினால் இன்று மாலை பிறையை தேட வேண்டும், தென்பட்டு விட்டால் இன்றைய மகரிபில் இருந்தே நன்மையை தேடக்கூடிய அந்த 10 நாட்களுடைய துவக்கம் ஆரம்பமாகிவிடும். அன்பிற்குரியவர்களே, புகாரியுடைய 969வது ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கான நன்மையை போன்று வேறு எந்த நாளிலும் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நாம் கூலியை பெற முடியாது. மற்ற எல்லா காலங்களிலும் செய்யப்படக்கூடிய அமல்களை விட இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கான கூலி என்பது மிக உயர்ந்தது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்து செல்கிறாரே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலாண்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு செல்கிறாரே, அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு அதிக கூலியா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக புறப்பட்டு செல்கிறாரே, அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலியை விட இந்த 10 நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கான கூலி மிக அதிகம். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று தன்னுடைய உயிரை துறக்கிறார் அல்லவா, அவருக்கு கீழே தான். அந்த நன்மை யாருமே அடைய முடியாது, அது மிக உயர்ந்தது. அல்லாஹ்வுடைய பாதையில போராடுகிறார், உயிரை இழக்காமல் திரும்பி வந்து விடுகிறாரே, அவர் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய நன்மையை பெறுபவரை விட கீழே. உயிரை துறந்து விட்டால் அவருடைய அந்தஸ்து தனி. ஆக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிரை கொடுப்பவரை விட அதுக்கு கீழேன்னு பார்த்தோம்னா இந்த 10 நாட்களை யார் பயனுள்ள வகையில் அமைத்துக் கொண்டு நற்காரியங்களை செய்து நன்மைகளை தேடுகிறார்களோ அவர்களுடைய கூலிதான் சிறந்தது, உயர்ந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 969வது ஹதீஸிலே பார்க்கிறோம். ஏன் இந்த 10 நாட்களுக்கு இவ்வளவு சிறப்பு? அன்பிற்குரியவர்களே, இதற்கான காரணத்தை நேரடியாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ நாம் காண முடியாது. ஏனென்றால் அப்படி எந்த காரணமும் சொல்லப்படவில்லை. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒன்றை நாமாக சுவாரஸ்யத்திற்காக இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்லாம் முடிவு செய்து விடக் கூடாது. சூழலை, கால சூழலை கவனித்தால்
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், அதை நினைவு கூறும் விதமாக இந்த ஹஜ் பெருநாள் என்கிற ஒரு பெருநாளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பது, அவர்கள் கண்ட கனவு, அதை நிறைவேற்றுவதற்காக தயாரானது, அதற்கு அவருடைய மகன் ஒத்துழைத்தது, இப்படிப்பட்ட தியாகங்களை போற்றும் விதமாக ஒரு வேளை அல்லாஹ் தந்திருக்கலாமோ என்னவோ தெரியவில்லை. காரணம் குர்ஆனிலோ ஹதீஸிலோ இந்த 10 நாட்களுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்பதற்கு நேரடி காரணம் சொல்லப்படல். ஆனால் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய நன்மைகளுக்கு மற்ற நாட்களில் செய்யப்படக்கூடிய நன்மைகளை விட அதிகமான கூலிகள் உண்டு என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி என்றால் இந்த 10 நாட்களை எப்படியெல்லாம் பயனுள்ள வகையில் நாம் அமைத்துக் கொள்ளலாம்? 2 விதமாக நாம் பிரித்து நற்காரியங்களை செய்வதற்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு வகை படைத்தவனுக்காக அல்லாஹுக்காக ஆற்ற வேண்டிய நற்காரியங்கள், இன்னொரு வகை படைப்பினங்களுக்காக ஆற்ற வேண்டிய நற்காரியங்கள். இப்படி 2ஆக பிரித்துக் கொண்டு திட்டமிடுதல். அதிலும் படைத்தவனுக்காக ஆற்ற வேண்டிய நற்காரியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் 5 வகையா, உதாரணத்திற்காக எந்தெந்த வழிகளில் முடியுமோ நன்மையை தேட வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஒரு 5 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நன்மைகளாக மாற்றி இந்த 10 நாட்களை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்குரிய வழிகள். முதல் வகை என்று எடுத்துக்கொண்டால் ஈமானுக்கு அடுத்த கடமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே, புகாரியுடைய 8வது ஹதீஸிலே பார்க்கிறோமே, தொழுகை. அது விஷயத்தில் நாம் ஒரு சரியான திட்டமிடுதலை கொண்டு நன்மைக்குரிய நாட்களாக இந்த நாட்களை அமைத்துக் கொள்ளுதல். கடமையான தொழுகை ஜமாத்தோடு தொட வேண்டும் என்று மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக கூடுதல் நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சரிவர நிறைவேற்றினால் ஜமாத்துடன் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட கூடுதலாக இந்த 10 நாட்களில் கிடைக்கும் அல்லவா? அந்த நன்மையை பெறுவதற்காக 10 நாட்களும் 5 வேளை ஜமாத் தொழுகை சரிவர நாம் கடைபிடித்து விட்டால் அது அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்குரிய பயிற்சியாகவும் ஆகிவிடும். இந்த 10 நாட்களை பயன்படுத்தி அதிக நன்மையை பெற்றுக்கொண்ட அந்த வாய்ப்பும் கிடைத்துவிடும். கடமையான தொழுகை, முன்பின் சுன்னத்தான தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் சுப செய்தி சொன்னார்களே, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1323வது செய்தி, கடமை அல்லாத 12 ரக்அத்துகள் யார் தினமும் பேணி வருகிறார்களோ சுவனத்தில் அவர்களுக்காக ஒரு மாளிகை எழுப்பப்படும் என்று சொன்னார்களே, அந்த முயற்சியை நோக்கமாக கொண்டு அதோடு சேர்த்து இந்த 10 நாட்களில் கிடைக்கக்கூடிய கூடுதல் நன்மையையும் நோக்கமாக கொண்டு கடமையான தொழுகை, கடமையான தொழுகைக்கு முன்னும் பின்னும் உள்ள சுன்னத்தான தொழுகைகள், அது அல்லாமல் தஹஜ்ஜுத், லுஹா, இது போன்ற உபரி தொழுகைகள், இதையெல்லாம் திட்டமிட்டு நேரம் ஒதுக்கி செயல்படுத்துவதன் மூலமாக அந்த 10 நாட்களாகிய இந்த 10 நாட்களை பயனுள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்ள முடியும். அந்த நாட்களில் கிடைக்கக்கூடிய கூடுதல் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் இந்த தொழுகைக்கு அல்லாஹுவின் தூதர் அவர்களும் அல்லாஹுவும் ஏராளமான சுப செய்திகளை சொல்லி இருக்கிறார்களே. யாராவது பாவத்தை விட்டு நீங்கியவர்கள் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அவர் பொய் சொல்கிறார் என்பதுதான் பொருள். குல்லு பனி ஆதம யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார். ஆதமுடைய மக்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்கள். ஆதமுடைய மக்கள் என்று சொன்னாலே இறை தூதர்களும் அதிலே அடங்குவார்கள். இறை தூதர்கள் கூட பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லுவது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது. அப்படி இருக்க எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள். அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கான பரிகாரத்தை தேட வேண்டும், அதற்கான முயற்சியில ஈடுபட வேண்டும். அதை தொழுகை மூலமாக அல்லாஹ் தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே. அன்பிற்குரியவர்களே, புகாரியுடைய 528வது ஹதீஸிலே பார்க்கிறோம். எத்தனை முறை இந்த ஹதீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தொழுகை பாவங்களை கழுவுகிறது, பாவங்களை விட்டு நம்மை தூய்மைப்படுத்துகிறது. ஏற்கனவே பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கக்கூடிய தொழுகைகளை இந்த 10 நாட்களில் முறையாக நிறைவேற்றும் பொழுது பாவ கழிவோடு சேர்த்து கூடுதல் நன்மையையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியுடைய 659வது ஹதீஸிலே பார்க்கிறோம், தொழுகைக்காக காத்திருப்பவர் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவரை போன்றவர் ஆவார். 1 மணிக்கு லுஹருடைய ஜமாத், 12:15 மணிக்கே வந்துவிட்டோம், வேறு எந்த நோக்கமும் இல்லை, லுஹருடைய ஜமாத்தை அடைய வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. லுஹர் தொழுகைக்காக காத்திருக்கின்றோம். 3/4 மணி நேரம் ஜமாத்துக்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், காத்திருந்த அந்த 3/4 மணி நேரத்தையும் தொழுகையில் ஈடுபட்டதாக அல்லாஹ் நன்மையை பதிவு செய்கிறார். இது பொதுவான நிலை. அந்த நன்மையை இந்த 10 நாட்களில் செய்வதன் மூலமாக இந்த நாட்களுக்கு என்று இருக்கக்கூடிய பிரத்யேக நன்மையை நாம் அடைந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளின் மூலமாக இந்த 10 நாட்களை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கான முதல் முயற்சி.
இரண்டாவதாக திருக்குர்ஆன். திருமிதி 2835வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், குர்ஆனில் இருந்து நீங்கள் ஓதுகின்ற ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். குர்ஆனில் இருந்து நீங்கள் ஓதக்கூடிய ஒரே ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் 10 நன்மைகளை கொடுக்கிறான். இது பொதுவான நிலை. இந்த 10 நாட்களில் நீங்கள் அதிகமாக குர்ஆன் திலாவத், குர்ஆன் ஓதுவதன் மூலமாக பெறக்கூடிய நன்மை வழக்கமாக கிடைக்கக்கூடியதை விட அதிகமாக இருக்கும் என்பதை கவனத்திலே கொண்டு ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் குர்ஆன் ஓதுவதற்கென்று ஒதுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை கொண்டு இந்த 10 நாட்களில் கிடைக்கக்கூடிய கூடுதல் நன்மை பெறுவதற்கான முயற்சி அதிகமாக இறை நினைவு, திக்ர். அன்பிற்குரியவர்களே, தௌஹீது பேசக்கூடிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளுள் ஒன்றாக நாம் சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, திக்ர் செய்வது, இதுவெல்லாம் தேவை இல்லை என்கிற ஒரு மனோநிலைக்கு வந்து விட்டோமோ என்று யோசிக்க தோன்றுகிறது. கடமையான தொழுகை முடிந்ததுதான் தாமதம். அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதுவெல்லாம் ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் அதை நடைமுறைப்படுத்துகிறோம்? சலாம் கொடுத்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய, எப்ப சலாம் கொடுப்போம் பேசலாம் என்று எதிர்பார்த்து காத்திருந்ததை போன்ற ஒரு சூழல். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக கற்றுக் கொடுத்த விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதுதான் தௌஹீத், புறக்கணிப்பது தௌஹீத் அல்ல. உதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். 62வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், வெற்றி பெறுவீர்கள். எந்தெந்த வகைகளில்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாளில் உங்களில் யாரேனும் 1000 நன்மையை பெற விரும்புகிறீர்களா? தினமும் 1000 நன்மை. அதற்குரிய வழியை சொல்லட்டுமா? முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5230வது ஹதீஸில் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தினமும் யார் சுப்ஹானல்லாஹ் என்று 100 முறை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அதற்குரிய கூலியாக அல்லாஹ் 1000 நன்மைகளை பதிக்கிறார். மொத்தத்துல ஒரு 3 நிமிஷம் ஆகுமாங்க 100 முறை சுப்ஹானல்லாஹ் ஓதுவதற்கு. அதிகபட்சமாக நடைமுறைப்படுத்திய அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன், 3 நிமிஷம் ஆகலாம் 100 முறை சுப்ஹானல்லாஹ் ஓதுவதற்கு. கிடைக்கக்கூடிய பலன் என்ன? 1000 நன்மைகள். இது பொதுவான நிலை. அதை இந்த 10 நாட்களில் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, வேறு எந்த நாளிலும் கிடைக்காத நன்மை இந்த நாளில் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா? புகாரியுடைய 7563வது ஹதீஸிலே பார்க்கிறோம், நாவுக்கு லேசானது, அல்லாஹ்வுக்கு பிரியமானது, நன்மைகள் எடை போடப்படும் தராசிலே கனமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எத்தனை பேர் இதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அன்பிற்குரியவர்களே, மார்க்கம் என்பது மற்றவர்களுக்கு சொல்வது உபரியானது. அடிப்படையில் நான் என்னிலிருந்து அந்த சீர்திருத்தங்களை துவங்க வேண்டும். நன்மையை பெறுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தும் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மை விட நட்டவாளி வேறு யாராக இருக்க முடியும்? அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, பாவ மன்னிப்பு தேடுதல், தௌபா. ஏற்கனவே சொன்ன விஷயம், தேவையற்றவர்கள் என்று யாருமே இல்லை, எல்லோருமே இந்த விஷயத்தில் தேவையுடையவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. 66வது அத்தியாயம் 8வது வசனத்திலே சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக கலப்பற்ற முறையில் வாருங்கள். வேண்டா வெறுப்பா ஏதோ டெய்லி இஸ்திக்ஃபார் செய்யணும்னு சொல்றாங்க, பாவ மன்னிப்பு தேடணும்னு சொல்றாங்க, சடங்காக அல்ல. அல்லாஹ் அழைக்கும் பொழுதே தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, கலப்பற்ற முறையில் பாவ மன்னிப்பு தேடியவர்களா அல்லாஹ்வின் பால் வாருங்கள். அஸா ரப்புக்கும் அய்யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யுத்கிலுக்கும் ஜன்னாத். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், ஆறுகளும் அருவிகளும் ஒலித்து ஓடக்கூடிய சொர்க்கத்தில் உங்களை நுழைய செய்வான். எப்பொழுது தெரியுமா? கலப்பற்ற முறையில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக அல்லாஹ்வை நோக்கி வந்தால். அன்பிற்குரியவர்களே, எல்லோருமே பாவ மன்னிப்பு தேட வேண்டிய தேவை உள்ளவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்படி செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு வழக்கமான நாட்களில் கிடைப்பதை விட இந்த நாட்களில் கூடுதல் பிரியம், கூடுதல் அன்பு, இவற்றோடு அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்ற நன்னம்பிக்கையோடு இந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நோன்பு என்கிற வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குதல், அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளுள் ஒன்றாக.
பொதுவாக இந்த 10 நாட்களுமே நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோட்டம் பரவலாக மக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அடிப்படையில் அப்படி ஒரு நம்பிக்கை வந்தது என்று சொன்னால், அவர்கள் ஒரு ஹதீஸையும் அதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள். நசை என்கிற ஹதீஸ் தொகுப்பில் இடம்பெறக்கூடிய 2373வது ஹதீஸ், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதம் 10 நாட்களும் நோன்பு நோற்றார்கள் என்ற கருத்து அமைந்திருப்பதால் இந்த மாதத்துடைய முதல் 10 நாட்களுமே நோன்பு வைப்பது நபி வழி. அன்பிற்குரியவர்களே, இதற்கு நேர்மாறாக முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2186வது ஹதீஸை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களிலே நோன்பு வைத்து நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. எந்த ஹதீஸை எடுப்பது? அன்பிற்குரியவர்களே, இதில் நாம் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், முதலாவது சொல்லப்பட்ட நசையில் இடம்பெறக்கூடிய 2373வது ஹதீஸாக ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பாக வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாட்களுமே நோன்பு வைத்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் கலை அடிப்படையில் சொல்லுவதாக இருந்தால், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர்ல அபு இஸ்ஹாக் அஸ்ஜஇ என்ற அறிவிப்பாளர் வருகிறார். இவர் ஒரே ஒரு ஹதீஸ் கலை நிபுணர்களாலும் நல்லவர் என்று சான்று கொடுக்கப்படாதவர். மருந்துக்கு கூட அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரே ஒரு ஹதீஸ் கலை நிபுணர் கூட இந்த அபு இஸ்ஹாக் அஸ்ஜஇ அவரை நல்லவர் என்று சான்றளிக்கவே சர்டிபிகேட்டே கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒருவரால் கூட நம்பகத்தன்மை சான்று வழங்கப்படாத ஒருவர் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர் தொடர்ல வரக்கூடிய ஹதீஸ் இது. ஹதீஸ் கலை அடிப்படையில் மார்க்க ரீதியாக நாம் இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், வருடத்திற்கு 5 நாட்கள் நோன்பு வைப்பது ஹராம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள், இந்த 5 நாட்களும் நோன்பு வைப்பது ஹராம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு போதித்தார்கள். 10 நாட்களுமே ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்க அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்கொண்டால், 10வது நாள் என்பது ஹஜ்ஜு பெருநாள் சந்தோஷமா இருக்கக்கூடிய நோன்பு வைக்க கூடாத நாளில ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்கிற கருத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். அதனால இந்த ஹதீஸை ஏற்க முடியாது. சுன்னத் என்கிற அடிப்படை அல்லாமல் மற்ற நாட்கள்ல செய்யறதை விட இந்த நாட்கள்ல செய்தா கூடுதல் நன்மை கிடைக்கும், அதனால் நான் நோன்பு வைக்கிறேன் என்று ஒருவர் வைத்தால் அது பித்அத் ஆகாது. நோன்பு வைப்பது நபி வழி என்று தனித்து ஒருவர் முடிவு செய்தால் அது தெளிவான பித்அத். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நோன்பு வைப்பது குற்றம் அல்ல. 9 நாட்களும் நோன்பு வைக்கலாம். எப்படி? மற்ற நாட்கள்ல வைக்கிற நோன்பை விட இந்த நாட்கள்ல வச்சா அதுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் வைப்பது தவறல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க, அதனால் நான் வைப்பேன் என்று முடிவு செய்தால் அது பித்அத். இந்த வித்தியாசங்களை விளங்கிக் கொள்ளணும். ஆனால் இந்த 10 நாட்களிலேயே அடங்கி இருக்கக்கூடிய துல்ஹஜ் பிறை 9வது நாள் அரஃபா நோன்பு முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1977வது ஹதீஸில் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் துல்ஹஜ் பிறை 9 அன்று நோன்பு நோக்கிறார்களோ அந்த நோன்பு அவர்களுக்கு கடந்த ஒரு வருட பாவம், வரக்கூடிய ஒரு வருட பாவம், 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சுப செய்தி சொல்லி இருக்கிறார்கள். எனவே துல்ஹஜ் பிறை 9 அன்று அந்த ஒரு நாள் நோன்பை கொண்டு 2 வருட பாவ பரிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். அந்த நாட்டில் இங்க வைக்கிறாங்களே ஹாஜிகள், என்னைக்கு இந்த பஞ்சாயத்து எல்லாம் விட்டுருவோம். நம் பகுதியில் என்று பிறை பார்க்கப்பட்டதோ அன்றிலிருந்து கணக்கிட்டு துல்ஹஜ் பிறை 9 அன்று நோன்பு வைக்கணும். மற்ற எந்த சச்சரவுகளுக்கும் இடம் கொடுக்காமல், எந்த வாத பிரதிவாதங்களுக்கும் இடம் கொடுக்காமல், அவங்க சொன்னாங்க அங்க கேள்விப்பட்டோம், லிபியாவில் பெற தெரிஞ்சது, பிலிப்பைன்ஸ்ல இந்த பஞ்சாயத்து வேண்டாம், பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் என்கிற அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலை அடிப்படையாக வைத்து இன்று மாலை பிறை தென்பட்டால் நாளை பகர் பொழுது முதல் நாள் அதிலிருந்து கணக்கிட்டுக் கொள்வது. தென்படவில்லை என்றால் துல்காதா மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்துவிட்டு குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது இன்ஷா அல்லாஹ். இவையெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, அடியானுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் மூலமாக இந்த நாட்களை நன்மைக்குரியதாக மாற்றுவது எப்படி? அடியானுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை கூட அல்லாஹ் தனக்கு ஆற்றப்பட்ட கடமையாக எடுத்துக் கொள்வதாக அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிமிடம் பெறக்கூடிய 5021வது ஹதீஸ், மறுமை நாளுடைய ஒரு நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் நம் கண் முன்னே கொண்டு வருகிறார்கள். நிறைய முறை படிச்சிருப்போம். மறுமை நாள் அல்லாஹ் அடியானை பார்த்து கேட்பான், என் அடியானே, மனிதனே, ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, நீ என்னை ஏன் நலம் விசாரிக்க வரவில்லை? அடியான் சொல்லுவான், நீயோ உலகத்தின் அதிபதி, உன்னை நான் எப்படி நலம் விசாரிப்பது? அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனை நீ விசாரித்தால் அங்கு என்னை கண்டு கொண்டிருப்பாய். இதே போன்று தாகம், உணவு, இப்படி ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ் சொல்லிவிட்டு தன்னை அந்த இடத்திலே வைத்து சொல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. நோய்வாய்ப்பட்டவரை நலம் விசாரிப்பது,
தாகித்தவருக்கு தண்ணீர் புகட்டுவது, பசியுடையவருக்கு உணவளிப்பது. அன்பிற்குரியவர்களே, இதுவெல்லாம் நேரடியாக நாம் செய்வது தனி ஒரு மனிதனுக்கு என்றாலும் அல்லாஹ் தன் அடியானுக்கு செய்யப்படக்கூடியதை தனக்கு செய்ததாக எடுத்துக் கொள்கிறான் என்றால், அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை கொண்டு இந்த 10 நாட்களை பயனுள்ளதாக ஆக்க முயற்சிக்க வேண்டும். எது இயலுமோ தர்மங்களால். புகாரில் இடம்பெறக்கூடிய 1410வது ஹதீஸிலே பார்க்கிறோம், ஒரு பேரிச்சம்பழத்தின் கீற்றையாவது என்னால் அதுதான் முடியும், அதையாவது கொடுக்க வேண்டுமா இல்லையா? முடியாததை ஏன் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்க போவதில்லை. அது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டதும் அல்ல. எது இயலுமோ, பேரிச்சம்பழத்தை கூட சொல்லவில்லை, பேரிச்சம்பழத்தின் கீற்றை கூட நம்மால் கொடுக்க முடியாதா? அதை கொண்டு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? நரகத்தை விட்டு பாதுகாப்பு. அன்பிற்குரியவர்களே, அவருடைய பொருளாதார சூழலுக்கு ஏற்றார் போன்று தர்மங்களை செய்து இந்த 10 நாட்களில் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய தர்மத்தை விட கூடுதல் பயன் கிடைக்குமே, அதை பெற முயற்சிப்பது. அதுக்கு கூட வசதி இல்லைங்க. உடலால் உழைப்பு, உடல் உழைப்பை கொடுத்து பிறருக்கு உதவி செய்யலாம் அல்லவா? அந்த வகையில் பிறருக்கு உதவி செய்து இந்த 10 நாட்களில் கூடுதல் நன்மையை பெறுவது. அறிவால் சில விஷயங்கள் ஆலோசனை சொல்ல முடியும். உடல் உழைப்பும் தர முடியாது, பொருளாதாரமும் தர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, தொழில் அற்றவருக்கு தொழில் அமைக்க ஆலோசனை வழங்குவது, வேலையற்றவருக்கு வேலை தொடர்பான ஆலோசனை வழங்குவது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் நன்மைக்குரிய காரியங்கள். மற்ற நாட்களில் செய்யும் பொழுதே நன்மை என்றால் கூடுதல் நன்மை தரக்கூடிய இந்த 10 நாட்களில் இதுபோன்று நம்முடைய நன்மைகளினுடைய அளவை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவது, யாரை பற்றியும் தப்பெண்ணம் கொள்ளாமல் இருப்பது, சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களில் இது ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு மனிதரை சொர்க்கவாசி என்று சுப செய்தி சொல்லுகிறார்கள். காரணம் தேடப்பட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளுடைய விடியலும், ஒவ்வொரு நாளும் காலையில படுக்கை விட்டு எழுந்திருக்கும் பொழுது நான் யாரை பற்றியுமே எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல், பொறாமை இல்லாமல் என்னுடைய பொழுது விடியும். நம்மள எத்தனை பேருக்கு அப்படி விடிஞ்சிருக்கு? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இப்படியெல்லாம் நாம் நம்முடைய நன்மைகளை பெருக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த 10 நாட்களின் 10வது நாளாக இருக்கக்கூடிய பெருநாள், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு நாள். அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நபி வழியில் செய்து அதையும் நன்மைக்குரியதாக ஆக்கிக் கொள்வது. அதோடு சேர்த்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அதை 2வது உரையில காண்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றால் நன்மைகளுடைய எடை கனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறது. வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் முரண்படுவது போன்று கூட தோன்றலாம். ஆனால் எந்த முரண்பாடும் இல்லை. அதிலே கூடுதலாக விளக்கம்தான் இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் குழப்பம் ஏற்படாது. புகாரில் இடம்பெறக்கூடிய 5673வது ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நன்மைகளை கொண்டு மட்டும் சொர்க்கத்திற்கு சென்றுவிட முடியாது, அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே தவிர. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்க உங்களுடைய நிலை? சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னையும் அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு போர்த்தி கொண்டாலே தவிர நானும் என்னுடைய நன்மையை மட்டும் வைத்து சொர்க்கம் போக முடியாது. மனிதனுடைய உள்ளத்தில் பதவியை கொண்டு, பணத்தை கொண்டு, வேறு சமூக செல்வாக்கை கொண்டு எப்படி பெருமை வரக்கூடிய அந்த வாசலை இஸ்லாம் அடைக்கிறதோ, அதே போன்று அமல்களால் கூட, நன்மையால் கூட ஒருவருடைய உள்ளத்திலே கர்வமோ, பெருமையோ, ஆணவமோ, திமிரோ, அகங்காரமோ வந்துவிடக் கூடாது என்ற வாசலை அடைக்கும் விதமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. நான் எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறேன், இந்த 10 நாளை என்ன மாதிரி பயன்படுத்தணும் எவனாவது இருக்க முடியுமா? இந்த குறைஞ்ச வயசுல நான் செஞ்ச அளவுக்கு ஹஜ், நான் செஞ்ச அளவுக்கு உம்ரா. எல்லாரும் வர்றீங்க, தொழுதுட்டு பேசிக்கிட்டே போயிடுறீங்க. ஆனா நான் பாத்தீங்களா, வித்திரல தஹஜ்ஜத்லாம் தொழுதுதான் வெளியே வர்றேன். அல்லாஹ்வுக்காக தொழுது இருந்தால் அவர் ஏன் அதை வெளியே வந்து சொல்ல வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் போதிக்கக்கூடிய இஹ்லாஸ் இங்கே வெளிப்படுகிறது. உள தூய்மையோடு ஒரு காரியங்கள் செய்யப்பட வேண்டும். அது எப்பொழுது சாத்தியம்? அந்த செயலை கொண்டு பெருமை வராமல் இருந்தால்தான்.
அதையும் கடந்து நாம் எவ்வளவுதான் அமல்கள் செய்திருந்தாலும் அந்த அமல்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் அவனுடைய அருள், அவனுடைய கருணை. சுவனம் செல்வதற்கு அதுவும் நமக்கு தேவை. அதை பெறக்கூடிய அளவிற்கு தகுதியான நன்மைகளாக நம்முடைய நன்மைகள் இருக்க வேண்டும் என்பதை விளக்கும் விதமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தெளிவை நமக்கு கொடுக்கிறார்கள். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அமல்களை கொண்டு கூட ஆணவம் வந்துவிடக் கூடாது. விளையாட்டாக சொல்லுவார்களே, ராணுவத்தால் அழிந்தவர்களை விட ஆணவத்தால் அழிந்தவர்கள் அதிகம் என்று சொல்லுவார்களே, அது சொல்லப்பட்டது நகைச்சுவைக்காகவோ என்னவோ நிதர்சனமான உண்மை. எனவே அல்லாஹ் நம்மை அப்படிப்பட்ட அமல்களால் ஏற்படக்கூடிய ஆணவத்தை விட்டும் பாதுகாப்பானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, நம்மில் யாரெல்லாம் குர்பானி கொடுக்க நாடி இருக்கிறோமோ அவர்களுக்குரிய ஒரு வழிகாட்டுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 3655வது ஹதீஸிலே பார்க்கிறோம், உங்களில் யார் குர்பானி கொடுக்க நாடுகிறீர்களோ அவர்கள் துல்ஹஜ் பிறையை கண்டதிலிருந்து குர்பானி கொடுத்து முடிக்கும் வரை தங்கள் உடலில் உள்ள நகம், முடி ஆகியவற்றை களைய வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் குர்பானி கொடுக்க நாடி இருக்கிறோமோ குடும்ப தலைவர்கள், ஏன்னா ஹதீஸ்ல குர்பானி கொடுக்க நாடுபவர் யார் பொருளாதார நடவடிக்கைகளை பராமரிக்கிறோம் அவங்க தான் முடிவு செய்ய முடியும். இந்த வருஷம் கொடுக்கலாம், அதுல நிறைய சர்ச்சை எல்லாம் இருக்கு. குடும்ப உறுப்பினர் அவ்வளவு பேரும் பராமரிக்கணுமா, அப்படிதான் மார்க்கத்துல சொல்லப்படல. யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ குடும்பத்துடைய பொருள் ஈட்டுபவர் தான் அதை முடிவு செய்ய முடியும். குடும்ப தலைவர் அவர் மட்டுமே பேண வேண்டிய ஒழுக்கம். பிறை கண் இன்னைக்கு மாலை பிறை தென்பட்டு விட்டால் நாளை செய்ய முடியாது. அதனால் வாய்ப்புள்ளவர்கள் மகரிபுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை முடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதல் மார்க்கத்தில் இருக்கிறது. இப்படி அன்றாட வாழ்வில் நாம் நன்றாக பேண வேண்டும் என்று எதையெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதோ அவற்றையெல்லாம் பேணி அதன் மூலம் நம்முடைய மறுமையை நல்லதாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.